சங்கிகள் கொண்டாடும் வெற்றி. ஜெய் மோடிஜி, ஜெய் அஜித் தோல். சென்சார் 3 நாள் டிலே இருக்கேன். 3 நாளுக்கு வந்து இந்த படத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் இந்தியா சர்வாவே வந்து மன்னிப்பு கேட்டு அவர் என்ன பண்ணுங்க, ஒரு அமௌண்ட் தரேன் இந்த படத்துக்கு. இன்னொரு படம் எடுக்கிற அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. என்ன பண்ணாரு கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில். இந்த ஜனநாயகன் வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு படம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து படம் வந்து என்ன கதை ஏது கதைன்னு யாருக்குமே தெரியாது. அதை மட்டும் தடை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வந்து பிஜேபி அதை மட்டும் தான் ஃபுல்லாக படம் இருக்குது. அதை மட்டும் எப்படி இவங்க வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் ரன்வீர் சிங் நடிப்பில் ரிலீஸ் ஆகி 3 நாளுக்கு அப்புறம் தமிழில் ரிலீஸ் பண்ண படம் தான் இந்த துரந்தார் த ரிவென்ஸு. யாருக்கு ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னு தெரியல. 3 நாள் கழிச்சு படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்தில் என்ன காமிச்சாங்கன்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். மக்கள் எந்த மாதிரி கொண்டாடி இருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் பார்த்துட்டீங்களா? இது வந்து ஃபுல்லா இதுக்கு கூட்டணி, இதுக்கு என்டிஏக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி படம். இப்போ ஜனநாயகன் வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு படம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து படம் வந்து என்ன கதை ஏது கதைன்னு யாருக்குமே தெரியாது. அதை மட்டும் தடை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வந்து பிஜேபி அதை மட்டும் தான் ஃபுல்லாக படம் இருக்குது. அதை மட்டும் எப்படி இவங்க வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சென்சாருக்கு கண்ணு தெரியாதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் தளபதி படத்தை மட்டும் வந்து அதெல்லாம் வந்துட்டு சென்சார் பண்ண மாட்டாங்களா? இது மட்டும் போடுறாங்க. அதில் சின்ன சின்ன ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பெருசாக பேசுகிறாங்க. விஜய் படத்தில் மட்டும் வந்துட்டா. இந்த படம்லாம் வந்துட்டு சார் நல்லா இருக்கா? உண்மையான கதைகள் ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்துச்சு, அதோட நல்லா இருக்கா எப்படி சார்? ஃபர்ஸ்ட் பார்ட்டோடு நல்லா தான் சார் இருக்குது. கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஆக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஓவர் வயலன்ஸ் அதிகமாக தான் சார். செகண்ட் பார்ட் ஒத்து தான் சார். ஜெய் மோடிஜி, ஜெய் அஜித் தோல். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. நிறையா ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறையா ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, ஆனால் இது மாசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் இதுவும் நல்லா இருக்குது. ரெண்டுமே மாசம். ஆனால் டியூரேஷன் தான் அதிகம். தமிழில் தான் பார்த்தோம், ஹிந்தியில் பார்க்கல. நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. இதில் ஒரு எண்டிங் இருக்கு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நிறைய நீங்கள் அந்த விட்டு போன டிஸ்கனெக்ஷன் ஃபுல்லாக இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வெளியே வரப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அவ்வளோதான். செகண்ட் பார்ட்டு தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நிறைய பேருக்கு புரியாது. செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இந்தியாவில் வந்து இது வந்து ஒரு வெரி பிக் மூவி. கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட் ஏன் வந்தது, என்னென்ன பண்ணாங்கன்னு ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இந்தியனும் பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் மூவி. ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தாங்கன்னா தான் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்க்கலைனாலும் இது புரியும். பட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இது பார்த்தாலும் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இட்ஸ் அ வெரி பர்ஃபெக்ட் இந்தியன் மூவி. தேங்க்யூ. ஆமாம், வாய்ஸ் நடுவில் மிஸ் மேட்ச் ஆகிட்டே இருந்தது. அதனால் 45 ஆமாம், வாய்ஸும் மிஸ் மேட்ச் ஆச்சு, டைலாக்ஸும் மிஸ் மேட்ச் ஆச்சு. வாய்ஸும் நடுவில் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால் லேக்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையுமே நல்லா போகுது. கட்சி சாயல் இருக்குன்றாங்க. அது அவங்களுக்கு தெரியாது சார். தெரியும், கட்சி சாயல் எதுவுமே தெரியல. அதெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு சங்கிகள் கொண்டாடும் வெற்றி. இன்டர்வல் ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. வந்து நல்லா பார்க்கலாம். 4 மணி நேரம் போன டைமே தெரில. நல்லா என்ஜாய் பண்ணலாம் லீவுக்கு. என்ன மெசேஜ்? பேட்ரியடிசம், நாட்டுப்பற்று வேற மாதிரி. படம் பார்த்தா நாட்டுப்பற்று வருமா? அந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. அதை பார்த்தோம் நம்ம இன்னும் ரியல் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ரியல் ஸ்டோரி தான் இது. பட் நல்லா என்ன சொல்ல வராங்க? நாட்டு மக்களுக்கு நடந்ததை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி படம் பார்த்து அப்படி சொல்ல வரல, ஒரிஜினல் கதைனால சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படின்ற காண்டி எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. முன்னாடி டெலிவரி பண்ணி கோவத்தில் இருக்கும். 3 நாள் ஆன்லைனில் புக் பண்ணி கேன்சல் பண்ணிருக்கேன். எது கேன்சல் பண்ணி இந்த படத்தை நாட்டு மக்கள் வந்து இந்திய உணர்வு வந்து ஊட்ட விடுறாங்களா? அரசியலில் ஒரு அரசியல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் உடனே வந்து அப்படியே இப்படி தொடக்கு போட்டத்தை வந்து ரிலீஸ் பண்ண கொண்டு வந்துறீங்களா? விஜய் படம் அது வேறு மாதிரி போச்சு. அரசியல் இவர் அரசியலில் இருக்காரு, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்காரா? இந்தியாவுக்கு போறாரு. அவர் படத்தை டிலே பண்ணுறீங்க. சென்சார் 3 நாள் டிலே இருக்கேன். 3 நாளுக்கு வந்து இந்த படத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் இந்தியா சர்வாவே வந்து மன்னிப்பு கேட்டு அவர் என்ன பண்ணுங்க, ஒரு அமௌண்ட் தரேன் இந்த படத்துக்கு. இன்னொரு படம் எடுக்கிற அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. என்ன
தமிழ் டப்பிங் கூட பார்த்தீங்க எப்படி இருக்கு? தமிழ் டப்பிங்காக இருந்தால் வெயிட்டிங்க. ஹிந்தி நான் வந்து சப்டைட்டில் பார்த்து புரிஞ்சுக்கலாம். என்ன தமிழ் உணவை பார்க்குறேன் எங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னுமே இந்திய மக்கள் வந்து இந்திய மக்களுக்கு தமிழ்நாடு மக்கள் இதே மாதிரி போய் போராடி தேச தாண்டி வரணும். அதுக்கு தாங்க வெயிட்டிங்கில் இருக்கோம். நாங்கள் ஃபுல்லாமே நேதாஜி எதிரில் நேதாஜி எப்படி தேசத்துக்காண்டி போகிற எங்கே போய் ஹிட்லரே மேத்திட்டு வந்தவர் அப்படி இருக்கப்போ எப்படி இருக்குண்ணே? தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு போராட்டி இருக்கும் போதே 3 நாளைக்கு டிலே பண்ணிங்க. ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் மதுரையில் சினிமாண்டில் மதுரை தான் முக்கியம். மதுரை ரிலீஸ் பண்ணி டிலே பண்ணீங்க. சென்னையில் பார்க்க முடியல. சென்னையிலும் பார்த்து ஹிந்தி மக்கள் போயிட்டாங்க. மதுரையில் பூரா நாங்கள் தமிழுக்காண்டி வாழ்ந்துவீங்க. சங்கம் வளர்த்த தமிழ்நாடு அதுக்கு ரிலேட் பண்ணீங்க. எங்கே வேணும் மதுரையில் நீங்கள் இறக்கிருக்கணும். அடுத்த பார்ட் சப்போஸ் வந்துச்சுன்னா அதுக்கெலாம் டிலே பண்ண விட மாட்டான். ஹிந்தியில் ரிலீஸ் ஆகணுமோ தமிழ் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்படி தான் தலைவா இல்லை ரிலீஸ் பண்ணாதுக்கு என்ன காரணம்? தமிழ் அதான் நாங்கள் கேள்விப்பட்ட என்ன சொன்னாங்க, நான் வந்து புக் பண்ணி கேன்சல் ஆச்சு, ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் எதுக்கு என்னன்னு கேட்டோம். அப்போ என்ன சொன்னாங்க, நியூஸ் மூலியமாக பார்த்தோம். ஏஜி சினிமா எல்லா பேரும் அந்த படத்தை ப்ரொடியூசரு எங்கள் தமிழ்நாட்டு இது லைசன்ஸ் எடுத்தாங்களே அவங்க எல்லா பேரும் சொன்னாங்க இந்த மாதிரி டப்பிங்கு மட்டும் சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படி இப்படின்னாங்க. சரி தமிழ் டப்பிங் ஏதாவது ப்ராப்ளம் சொல்லுவோம். மறுநாள் ரிலீஸ் ஆகி வெயிட் பண்ணோம். திருப்பி புக் பண்ண என்ன ஆயிடுச்சு, இல்லை சென்சார் வந்து மோடி என்ன பண்ணாரு கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் இந்த ஒரு படத்திலேயே கிடைச்சிருச்சு எங்களுக்கு. வந்து முக்கியமான உண்மையில் வந்திருக்கு. ஆனால் எதுக்கு பண்ணுறாரு, கள்ளநோட்டு அன்னைக்கு விட்டுருந்தாங்க. பாகிஸ்தானில் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எனக்கு 100 ரூபா போயிடுச்சு 200 போயிடுச்சுருந்தோம். கோடிக்கணக்கில் வந்து கள்ளநோட்டு வந்து என்ன இருக்கேன், இந்தியாவோட இதை பாதிச்சிருக்கோம் பாதிச்சிருக்காங்க பிஜேபி. அப்படிதான் இல்லை. நம்ம வந்து நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டில் கிடையாது. தொழில்நோட்டு பார்வை. சரி, அதை வந்து ஒரு படம் மூலமாக தான் சொல்லணுமா, நேராக சொல்லலாம்ல? நேரம் சொல்ல மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? மக்கள் பேர் நான் அதுக்கு இங்கே வரேன். இது 2 பேரும் இருக்கு. ஒன்று வந்து நான் வந்து சரி யூடியூப் பார்க்கணும்னு கூட உள்ள சொல்லலாமா இருக்கு. எல்லாம் போய் பார்க்கட்டாங்க இன்ஸ்டால் நேம் ஆகலாம் முடியாது. படத்தில் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறாங்க. படத்துல மக்கள் வந்து எதுவுமே இப்போ நீ புக்கை வந்து படிக்கிறமா நிறைய படிக்க மாட்டேன். நானே புக்கை படிக்க மாட்டேன். ஒரு கலவையா மசாலாவோட இப்போ ஃபுல்லாகவே ஏதாவது போயிருந்தாலும் இது இல்லை. அந்த கருத்தை எப்படி கொண்டு போகிறது? 10 வருஷத்தில் 5 வருஷத்துக்காச்சு இந்த கருத்து போகும்ல. சரி ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்படி ஊடுருவி கொண்டு வந்துடலான்றீங்க. ஊடுருவி இல்லைங்க. இப்போ காங்கிரஸ் எடுத்துருக்காங்களா, எடுத்தாங்க வந்து இந்தியா கட்ட போகிற காத்து அப்படின்னா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ எடுக்கலாம்ல? அதெல்லாம் கிடையாது. வந்து நடந்தது வந்து கொஞ்சம் கலவையாக வந்து கொஞ்சம் ஸ்டாப்பிட்டு போட்டு கொண்டு வந்தால் மற்றபடி கிடையாது. பிஜேபி வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி போயிடக்கூடாது. அப்படி சப்போர்ட் பண்ண போயிருந்துல காங்கிரஸ் மூலியமா அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கும் தெரியும் இப்போ பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே யாராவது அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்தியா வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு என்ன உண்டா, ஒரு சில நம்ம ட்ரிக்லாம் பண்ணுறது பாகிஸ்தான் தெரிஞ்சுக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ இந்த படத்தில் மூலியமா அடுத்த நம்ம ஸ்பை போனாலுமே இப்படிலாம் இருந்தாங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி இதாகிடக்கூடாதுல்ல. மூவி நல்லா இருந்துச்சு. என்ன பார்க்கலாம் வச்சிருக்காங்க மெசேஜ் பெரிய ப்ராபகண்டாவாக இருக்காங்க பிஜேபிக்கு. இல்லை நான் இப்போலாம் கேள்வி கேட்டிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட நல்லா இருக்கா செகண்ட் பார்ட்? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்குது, கண்டினியூஸும் நல்லா இருக்குது. லேக்லாம் போச்சு. 4 hours படம். வயலன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குனாங்க. ஆமாம், ரொம்ப ராவாக தான் இருக்குது. குழந்தைங்கலாம் பார்த்தா லைட்டாக ஏதோ திணிக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்குள்ள? ஏதோ திணிக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி எதுவும் திணிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. படமாக பார்த்தா ஓகே. ஏதோ ஐடியாலஜியெல்லாம் பார்க்கலாம். படமாக பார்க்கலாம். பார்க்கலாம்.